இன்றைய தியானம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். உபாகமம் 28:14, ஆங்கிலத்தில் 13. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னதெல்லாம் நமக்கு தான். மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார். இன்றைக்கி நமக்கு நேரடியாக கர்த்தர் பேசுகிறார். என் மகளே, என் மகனே, நான் உனக்கு விதிக்கிற என்னுடைய கட்டளைகளை நீ கை கொள்ளணும், அவைகளின்படி நடக்கணும், அவைகளுக்கு செவி கொடுக்கணும். கட்டளைகளை கை கொள்ளணும், அவைகளின்படி நடக்கணும், அவைகளுக்கு செவி கொடுத்து வரணும். இது மூணும் நீ செய்தா நான் உன்னை, கர்த்தராகிய நான் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவாய். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்ம பின்பாகத்தை மட்டும் எடுத்து வீட்டில் வச்சுருவோம், ஸ்டிக்கராக ஒட்டிடுவோம், அதை மட்டும் சொல்லுவோம். கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாவாய் என்று சொன்னீரே, என்னை ஆசீர்வதியும். அவர் சொல்லுவார், முன்னாடி இருக்கிற பாகத்தை படி மகளேன்வார். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள். கட்டளை ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்லேருந்து நியூ டெஸ்ட்மெண்ட் வரைக்கும் கர்த்தர் நம்ம கையில் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் கொடுத்திருக்கிற கட்டளைகளை கை கொண்டு நடக்கணும், அவைகளின்படி நடக்கணும், அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் மாத்திரமே. என் அன்பு தகப்பனே, தாயே, சகோதரனே, சகோதரியே, மகனே, மகளே, நம்ம எல்லாரையும் இந்த வசனத்தின்படி வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாக்குவார். நீங்கள் உபாகம் 28:1 வாசித்து பாருங்கள். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆமென் கர்பாந்தவர்களே, பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உங்களை என்னையும் கர்த்தர் மேன்மையாக வைக்கணும்னா நீங்கள் உபாகமம் 4ஆம் அதிகாரத்தில் 6 முதல் 9 வரை உள்ள வசனத்திலும் மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த காரியங்களை வாசித்து பாருங்க. அவர் என்ன கற்பித்து கொடுத்தாரோ அதெல்லாம் அப்படியே மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போதிச்சேன்னு சொல்கிறாரு. 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஆகையால் அவைகளை கை கொண்டு நடவுங்கள், ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும் இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமுமாய் இருக்கும். அவர்கள் இந்த கட்டளைகளெல்லாம் கேட்டு இந்த பெரிய ஜாதியே ஞானமும் விவேகமும் உள்ள ஜனங்கள் என்பார்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி ஏது? இந்நாளில் நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாய பிரமாணம் முழுமைக்கும் ஒத்த இவ்வளவு நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதியும் எது? அப்போ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கட்டளைகளையும் நியமங்களையும் நமக்கு கொடுத்து நம்மளை சீர்படுத்தி, நம்மளை பலப்படுத்தி, நம்மளை அவருடைய பிள்ளைகளாகவே வாழ வைத்து அவரை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். ஆகவே நாம பெரிய ஜாதி என்று சொல்லி வேதம் சொல்கிறது. 9ஆம் வசனம், ஓரேபிலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்கும்போது கர்த்தர் என்னை நோக்கி ஜனங்களை என்னிடத்தில் கூடி வரச் செய்து என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன். அவர்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கு போதிக்க கடவர்கள் என்று சொல்லுகிறார். அப்போ என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம கர்த்தரை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளாக இருக்கணும். நாம தான் அவருடைய பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட ஜாதி. அவர் நமக்கு அவருடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் போதித்து கொண்டு வருகிறார். அதை நாம் கற்றுக்கொள்ளணும். அவருக்கு பயப்படுகிற பயத்தை நம்ம உள்ளத்தில் வச்சிருக்கணும். நாம் நம்ம பிள்ளைகளுக்கு போதிக்கணும். அப்படி செய்யும் பொழுது பிரியமானவர்களே, பிள்ளைகளும் செவி கொடுக்குவாங்க, அதை கடைபிடிப்பாங்க, அதுக்கு கீழ்ப்படிவாங்க, அதன்படி நடப்பாங்க. அப்போதான் வசனம் சொல்லுகிறபடி நம்மளை வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். நீங்கள் என்னாகமம் 24ஆம் அதிகாரத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் என்று பீலேயாம் கர்த்தருடைய ஜனங்களை ஆசீர்வதித்து கூறுகிறதை அந்த அதிகாரத்தில் வாசிக்கலாம். பாலாக் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கணும்னு கூலி கொடுக்குறாரு. ஆனால் கர்த்தர்
அந்த பிலேயாமுடைய வாயை ஆசீர்வதிக்கும்படிக்கு ஒப்பு கொடுக்கிறார். அந்த கர்த்தருடைய ஜனங்களை குறித்து சொல்லிக்கிட்டு வரும்பொழுது, யாக்கோபை குறித்து அவர் ஆசீர்வாதமாய் சொல்லி கொண்டு வரும்பொழுது, யாக்கோபிலிருந்து தான் ஒரு நட்சத்திரம் உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து தீர்க்க தரிசனமாய் பிலேயாம் சொல்லுகிறார். ஏதோம் சுதந்திரமாகும், சேயீர் தன் சத்துருக்களுக்கு சுதந்திரமாகும், இஸ்ரவேல் பராக்கிரமம் செய்யும், யாக்கோபிலிருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார், பட்டணங்களில் மீதியானவர்களை அழிப்பார் என்று சொல்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சத்ருவின் தலையை நசுக்கினார். இன்றைக்கு நமக்கு சொல்கிறார், நீ வாளாகாமல் தலையாகணும்னா, கீழாகாமல் மேலாகணும்னா, என் கற்பனை, என் கட்டளை, என் நியமம், அதை கேளு, செவிகொடு, கடைபிடி, நானும் உன்னை அப்படியே ஆசீர்வதிப்பேன். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையில் நம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். உபாகமம் 28:14 வசனத்தின்படி நாங்கள் ஒவ்வொருவரும் நீர் எங்களுக்கு விதித்த கட்டளைகளை கைக்கொள்ளவும், அவைகளின்படி நடக்கவும், அவைகளுக்கு செவி கொடுத்து வரவும் எங்களுக்கு கீழ்ப்படிதல் உள்ள இருதயத்தை தாரும். உம் வார்த்தையின்படியே எங்களை இந்த நாளை ஆசீர்வதித்ததுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.